bharataseva.org. ஸோ அதுக்குள்ளார இப்போ மேம் சொன்ன எல்லா விஷயங்களும் அவங்களோட விஷனை நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மூலியமாக, ஸோ இந்த வெப்சைட்ஸ் பாரத சேவா மாத்திரம் இல்லாமல் அதுக்குள்ளார பீஸ் ஃபார் சில்ட்ரன், மக்கள் மேடை, சங்கல்பம், கவுகார் இந்தியா, ஸோ என்னென்னலாம் வேரியஸ் இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்தையும் ஒரே அம்ப்ரெல்லாக்குள்ளார கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ இது எதுக்குன்னா, ஸோ வி வாண்ட் டு நம்ம என்னென்னலாம் பண்ணுறோங்கிற மெசேஜை வந்து வி வாண்ட் டு கன்வே இட். ஸோ திஸ் பிளாட்ஃபார்ம் வில் be useful to connect with all of you, then collaborate with all of you, and then we want you also to contribute to make our society ஒரு பெரிய transformation journey வந்து we have kick started. Thank you ma'am. குரு சார் சங்கல்பத்து மூலிமா ஒரு blessing. குரு எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் குருமூர்த்தி. ஆக்சுவலாக இந்த சங்கல்பம்ன்றது பார்த்தீங்கன்னா எதுக்காகனா, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோசாலைகள், பாடசாலைகள் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு அந்த கோசாலைகளை நல்லா பராமரித்து பசுமாடுகளை காக்கணும், வேதம் படிக்கிற பசங்களுக்கு ஒரு நல்ல கல்வி முறையை கொண்டு வரணுன்றதுக்காக இது தொடங்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி எல்லாரையும் கேட்டுக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஹேவ் கிருஷ்ணகுமார் வந்து எனக்கு குழந்தைங்களோட மூமெண்ட்டில் அந்த குழந்தைங்க காணாமல் போன டேலேருந்து என் கூட ஒர்க் பண்ணுறாங்க வால்டெக்ஸ் ரோட்டில். ஸோ கிருஷ்ணகுமார், ஃபியூ வேர்ட்ஸ். வணக்கம். நான் 2016 அம்மா கூட ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். தமிழ்நாட்டில் காணாமல் போன 2 குழந்தைகள், ரோகேஷ், சரண்யா, அன்றைக்கி அவங்க 8 மாதம் 9 மாதம் குழந்தையாக காணாமல் போனாங்க. அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி தரணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அது விஷயமா நிறைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள்லாம் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் அதை வந்து சென்னை சிட்டியில் போலீஸ் கமிஷனர்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாத அவங்களால அது பண்ண முடியல சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் வந்து பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டோம். அந்த பப்ளிக் லிட்டிகேஷன் போட்டு இன்னும் 10 வருஷம் ஆயிருக்கு. எங்களால் அதுக்கான அந்த குழந்தைய கண்டுபிடிக்க முடியல. பட் ஆனால் நாங்கள் வந்து அந்த குழந்தைய கண்டுபிடிக்கிற முயற்சியிலையும் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இந்த கேஸ் மூலிமா நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னா, தமிழ்நாட்டில் குழந்தைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி பிரிவே இல்லை. இந்த கேஸ் மூலிமா தான் ஆன்டி சைல்ட் டிராஃபிக்கிங் யூனிட் ஃபார் சில்ட்ரன்ஸ், இந்த குழந்தைங்களுக்கான தனி பிரிவு ஒன்று தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்கனைஸ் பண்ணி 39 இன்ஸ்பெக்டர், 2 ஏஎஸ்பி, ஒரு எஸ்பி அலாட்மெண்ட்டோட அந்த சாதனையை வந்து எங்களால் பண்ண முடிஞ்சது. இதை வந்து நாங்கள் இப்போ பப்ளிக்காகவும் இதுவுமே கொண்டு போல நாங்கள் வந்து இப்போ இதை வந்து எங்களோட கடமையாக நினச்சி நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் இன்னி வரைக்கும். அது மட்டும் இல்லாத இப்போ தமிழ்நாட்டில் காணாமல் போகிற எந்த குழந்தைங்களாக இருந்தாலும் எங்கள்கிட்ட கிடச்சதுன்னு நாங்கள் இமீடியட்லி வித் தி எஸ்பிஓ இல்லை கமிஷனர் கூடயோ கோஆர்டினேட் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய கண்டுபிடிச்சி இது மாதிரி ஒரு 500 குழந்தைங்க மேலே நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். இதுலேயும் நாங்கள் பப்ளிசிட்டி தேட விரும்பல. நான் குழந்தைங்கள்ன்ற விஷயத்துக்காக அம்மா சைலண்டாக பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி வந்து காணாமல் போகிற குழந்தைகள் நிறைய இருக்குது. அதே மாதிரி தேனி மாவட்டத்தில் வந்து ஒரு 17 வயசு குழந்தை, அவரை வந்து ஒரு 35 வயசு ஆள் வந்து ஒரு 3 லட்சம் ரூபாய்க்கு காசுக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஸோ அந்த குழந்தைய வந்து அவர்கிட்ட இருந்து ரீஸ்டோர் பண்ணி மறுபடியும் அந்த குழந்தை அந்த கேஸ் கொண்டு போய் அந்த குழந்தைய வந்து இப்போ படிக்க வச்சிருக்கோம். படிச்சுட்டு இருக்கு அந்த குழந்தை. இதெல்லாமே லைவாக நடந்துட்டு இருக்கு. குழந்தைங்கன்னும் போது அம்மா ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க. இந்த 2 குழந்தைகள் காணணும் போது அவங்க வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நீங்களாம் என்ன என்ஜிஓவில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத தோணியில் என்ன கேட்டாங்க. ஸோ அப்போ வந்து தான் வந்து சமுதாய அக்கறை வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு, அம்மா வந்து எந்த அளவுக்கு அதில் இன்வால்வாக இருக்காங்கன்றது எங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து நாங்கள் அதில் இன்வால்வ் பண்ண ஆரம்பித்தோம். இது மாதிரி நிறைய குழந்தைகள் வந்து நாங்கள் மீட்டு எடுத்துருக்கோம். இது மக்கள் மேடைக்கு வந்து ரொம்ப நன்றிமா, எனக்கு வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. இப்போ ஒரு அந்த 25 பேர் எங்களுக்கு ஃபார்ம்ஸ் வாங்கிக்கிட்டு ஸ்டேஜுக்கு வரதுக்கு முன்னாடி ப்ளீஸ் எல்லாரும் சென்டருக்கு வாங்க. ஆல் ஆஃப் யூ கம் ஆன் இந்த சென்டர். ஒரு எல்லாம் வாங்கம்மா. வி கேன் ஸ்டாண்ட் டுகெதர். அவங்க ஆல் த டீம் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கம். ஆல் த ஒர்க்கிங் மெம்பர்ஸ் எல்லாரும் வந்துருங்க ஸ்டேஜுக்கு. whoever is here வந்துருங்க. ஸோ தட் I'll be proud to present the மக்கள் மேடை டீம் மெம்பர்ஸ். இந்த மாதத்துக்கு இப்போது மார்ச்சில் உங்களை மீட் பண்ணதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த டெவலப்மெண்ட்ஸோடு இன்றைக்கி பார்க்குறோம். அடுத்த முறை பார்க்கும்போது இன்னும் பெரிய டீமோட இன்னும் பல காரியங்களோட ஒன்ஸ் இன் எவ்ரி குவார்ட்டர் உங்களை மீட் பண்ணி எங்கள் ப்ரோக்ராம்ஸை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே வரோம். உங்களோட முயற்சி மீடியாவாக நீங்கள் வந்து ஒரு கிராமத்துக்கும் நாங்கள் செய்கிற விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டிங்கனாலே எங்களுக்கு போதும். எல்லாரும் தொடர்பு கொள்ளலாம், எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம். அந்த ஒரு துறையில் இருக்கிறவங்க எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கார்ப்பரேட்ஸ் தொடர்பு கொள்ளலாம், பிஸ்னஸ் பீப்புள் தொடர்பு கொள்ளலாம், இண்டஸ்ட்ரீஸ் தொடர்பு கொள்ளலாம். யார் யார் எங்களுடன் பங்கு வகிக்க விரும்புகிறாங்களோ, அவங்க நாலேஜ், அவங்க அறிவுகளை கொடுக்க விரும்புகிறாங்களோ எல்லாரும் எங்களுடன் எந்த துறையில் வேணால் சேர்ந்து வேலை செய்யலாம். மக்கள் கிராமமாக எங்கே இருந்தாலும் மக்கள் மேடை மெம்பராக அவங்க உறுப்பினராக சேரலாம். எங்கள் குழுக்கள் உங்களை தொடர்பு கொள்ளும்.
மெம்பர்ஸ் கிட்ட சொல்லிக்க தெருக்கு தெரு 2 பேராவது இருக்கணும் நம்ம பாதுகாப்பு குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு. எவ்ரி ஸ்ட்ரீட் கார்னர் ஒரு வாலண்டியர் இருக்கணும் நம்மளுக்குன்னு சொல்லியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் our டீம் and I thank my administrative team. Gokul, all of you are here. I'm not able to individually say. Sabita, my teachers, Revati, all of them are here. அவங்க எல்லாம் அந்த சைட்டில் வந்துடுவாங்க, நீங்கள் பார்ப்பீங்க எங்கள் டீம் மெம்பர்ஸை. சந்தோஷ், குமார் சார் இங்கே வரல, லீகல் பர்சன். மாவட்ட ரீதியாக ஒரு லீகல் டிவிஷன் டெவலப் பண்ணுறோம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் டீம் டெவலப் பண்ணுறோம். லீகல் டிவிஷன் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கள் லாயர்ஸ் இருப்பாங்க, அங்கே ஃபார்மர்ஸ் இருப்பாங்க, ஒரு துறையிலையும் மாவட்ட ரீதியாக மக்கள் இருப்பாங்க. அதுக்கு மேலே எங்களோட வேலை செய்யும் மாவட்டத்திலேயே வந்திருக்க அத்தனை பேரும் ஒரு முறை எழுந்து நெல்லுங்க. எங்கள் மெம்பர்ஸ் ப்ளீஸ் கெட் அப். மக்கள் மேடையில் ஒர்க் பண்ணுற எங்கள் சீனியர்ஸ், எங்கள் மக்கள் மேடை மெம்பர்ஸ், இவங்க தான் எல்லா காரியங்களும் கொண்டு போய் சேர்க்குறவங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் அவங்களுக்கு கொடுத்து இந்த பொது காரியத்தில் நீங்கள் இறங்கி பீப்புள்ஸ் மூமெண்ட்டாக ஒரு நாட்டுப்பற்றோடு இறங்கி இருந்து உங்கள் குழுக்களை ஸ்ட்ரெங்தன் பண்ணி கொண்டு போகிறதுக்கு, இவ்வளோ தூரம் என்னோட பயணிக்கிறதுக்கு இத்தனை வருஷம் பயணித்தவர்களுக்கும் இப்பொழுது ஒன்றாக சேர்ந்திருக்கிறோம் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. யா, அந்த ஓப்பனிங் ரெடி பண்ணிட சொல்லுப்பா. நான் அந்த போர்டை கொண்டு வந்துடுறேன், ஓப்பன் பண்ணிட்டா உங்களுக்கு ஒரே இதுவாக கிடைச்சிடும். We would like to invite Rotary Club, Mr. Sriram to come on stage. Sriram from Rotary Club. பிரஸுக்கு முன்னாடி இங்கே எல்லா மெம்பர்ஸ்க்கும் வித் ஆல் ப்ரேயர்ஸ் உங்கள் எல்லாருக்கும் உறுப்பினர் அட்டையோட ஒரு ஃபார்மேட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இந்த சைட் பேனரோட இது ஓப்பன் பண்ணிடலாம்ப்பா. அது ஒரு பக்கம் வச்சிடலாம்ப்பா, இங்கே வைக்க சொல்லு. அதை வச்சுட்டா அவங்க எடுத்துக்குவாங்க, ஒரு பக்கம் வச்சிடு. இங்கே ஊரில் வைக்கிற மக்கள் மேடை போர்டு ஓப்பன் பண்ண செங்கல்பேட்டுக்கு போகிறோம். செங்கல்பேட் மாவட்டத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் மேலே வாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஆக்டிவிட்டி போர்டு ஓப்பன் பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தர் வாங்க. இந்த பேனர் அங்கே ஃபஸ்ட்டு மாவட்டத்தில் வைக்கிறாங்க. அங்கே வில்லேஜஸ்லேயும் டிஸ்ட்ரிக்ஸ்லேயும் எந்தெந்த இடத்துல ஆல்ரெடி இப்போது we are opening this banner for you with all best wishes to all our members. இந்த 2 போர்ட்ஸ், ஒன்று உறுப்பினர் அட்டைகளுக்காகவும் குடும்ப அட்டைகள் கொடுக்குறோம், ஃபேமிலி கார்டுன்னு பேர் அதுக்கு, உறுப்பினர் அட்டை, அதுக்கப்புறம் பேனர்ஸ். இது எல்லா இடத்துலையும் நாங்கள் இப்போ எல்லா மாவட்டத்துக்கும் போகும். With all your blessings, with all the support of media and press and all the people here, we are glad to launch the website, the ID card and the banner design in front of you. Thank you very much. Adiyo konandirasu. Sriram engappa? Mr. Sriram from Rotary. Any other member have I left out, please? எங்கள் கூட ஒர்க் பண்ணுற மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் ஸ்டேஜுக்கு வரலாம். இன்னொரு போர்டும் கொண்டு வந்துருங்க. போத் ஆர் ஹியர்? ஓகே, தேங்க்யூ. ஆல் மெம்பர்ஸ் எல்லாரும் முன்னாடி தான் ப்ளீஸ் கம். லோகி சார், எல்லாரும் தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச். God bless everybody. Any further? வாங்க. இவங்க எல்லா இவெண்ட்ஸுக்கும் கரெக்டாக வந்துடுவாங்க, கரெக்டாக பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, ரொம்ப நாட்டுப்பற்றுடையவர்கள். ஸோ தேங்க்யூ வெரி மச். தேங்க்ஸ். எனி கொஸ்டின்ஸ் ஃப்ரம் த ப்ரெஸ்? எனிபடி? எனி கொஸ்டின்ஸ்? மக்கள்லேருந்து யாராவது பேச விரும்புகிறீங்களா? யாராவது சொல்லுப்பா.
நீங்கள் அங்கேருந்தே பேசலாம். யாரோ ஒரு மைக் கொடுத்துருப்பா. நல்லா இருக்கு. வணக்கம் மேடம். Yes. நான் கிருஷ்ணகிரி கார்த்திகேயன் மேடம், ஆ தலைவருடைய தீவிர ரசிகர். சரிங்க. இந்த நீர்நிலைகளை பாதுகாக்கிறத பற்றி பேசணும் மேடம். நம்ம புதிய நீர்நிலைகளை வெட்டுறதை விட அந்த நீர்நிலையில் சென்டர் பாயிண்டில் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணி, ஹைட் ஸ்டோன் ஃபிக்ஸ் பண்ணி, அந்த 8 திசைகளுடைய அளவுகளை நாம் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் மூலிமா அதில் கோட் பண்ணோம். கோட் பண்ணிட்டு எவ்ரி இயர் அதை வந்து மெஷர் பண்ணி நாம் சொல்லணும் மேடம். நிறைய ஆக்கிரமிப்பு நிறைய இருக்குது. அது வந்து கரெக்டாக கண்ணன் சாரை பார்த்து பேசிட்டீங்கன்னா சரி. அந்த டிபார்ட்மெண்ட் அவருக்கு பார்த்துக்கிறாரு. அவர் தான் அதில் மாஸ்டராக இருக்காங்க. சரி. அவரை பார்த்து பேசிட்டீங்கன்னா அதுக்கு தான் ஒருத்தர் ஒரு டிபார்ட்மெண்ட்டு கொடுத்துருக்கோம். சரி. நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேசி எந்த மாவட்டத்தில் வேணாலும் அதை எடுத்து செல்லும். தேங்க்யூ மேடம். உடனே பண்ணிடுவாங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. உடனே அனுமதி தர்றாங்க. நீங்க வந்து அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. முன்னாடி மாதிரிலாம் அந்த அனுமதி எல்லாம் இல்லை நீர்நிலைகளை ஆழப்படுத்துறதை விட இருக்கிற நீர்நிலைகளும் ஃபர்ஸ்ட் பாதுகாக்கணும். அதுதான் நம்மளோட அதை கான்செப்ட். பண்ணுறது அந்த முயற்சி தான் இறங்கியிருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ண. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. Thank you so much to the press. We will continue with our work. Before that, அந்த சேர கோபால் கிருஷ்ணன் சார், நீங்கள் மிஸ்டர் கோபால் கிருஷ்ணன் சார் அந்த ஸ்டேஜில் யாரும் அந்த வாங்கிக்கணும்னு சொன்னாங்க இல்லையா சார்? எனி அதர் கொஸ்டின்ஸ் பிரஸுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? சொல்லுங்கப்பா. தலைவரை வணங்கி, அம்மா அவர்களை வணங்கி, வேலூர் மாவட்டத்தின் சார்பாக நம்ம வந்திருக்கிறோம். அக்பர் பாஷா இன்றைக்கு 14 வயதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் தலைவருக்காக இருக்கிறோம். அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அம்மாவுடன் நேசித்து கொண்டு அவர்கள் அமைப்பில் பிஎஃப்சி பாரத சேவா தயா பவுண்டேஷன்ல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த மக்கள் மேடையில் எல்லாரும் இணைச்சு வேலூர் மாவட்டம் முழுக்க இந்த சேவை செய்ய தயாராக இருக்கிறோம் தெரிவித்துக் கொண்டு, தூர்வாரம் குளம் தூர்வாரத்தை பற்றி பேசினாங்க. இது வந்து 10 வருடத்துக்கு முன்னாடியே வாலாஜா மாநகரத்தில் நம்ம மன்றத்தின் மூலியமாக வாலாஜா நெடுஞ்செயன் அவர்கள் அவர் சொந்த செலவில் 2 இடத்துல தூர்வாரி இன்னைக்கு அந்த ஒரு இடம் வந்து சிறப்பாக இருக்கு. அதற்கு வந்து பெங்களூர்லேருந்து ஐயா சத்யனா கைக்வாட் அவர்களும் சந்திரகாந்த் அவர்களும் வந்திருந்தாங்க. அந்த நிகழ்ச்சியை வந்து தூர்வாரத்துக்கு எல்லாம் கிட்ட இருந்து பண்ணி மரக்கன்றுகள் மொத்தம் நட்டி இன்னைக்கு வந்து செம்மையா இருக்கணும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, அம்மாவுடைய ஒத்துழைப்புடன் வேலூர் மாவட்டம் முழுக்க அது கண்டிப்பா செஞ்சு காண்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு தினந்தோறும் துர்நாற்றம் காவா அது மட்டும் இல்லாமல் தேங்கிக் கொண்டு இருக்கிற நீர்களை நான் தொடர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கிறேன். வாட்ஸ்அப்லயும் எல்லாருக்கும் அனுப்பிச்சுதான் இருக்கிறேன். தகவல் கொடுத்த உடனே கிட்ட போய் தகவல் வந்து இன்னைக்கு வந்து செம்மையாக மறுநாளே வாரி சீர் செய்கிறார்கள். அது ஒருத்தரும் நீங்க இறங்கி செய்யணும் இந்த இடத்துல தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. ஜெயந்தம்மா. தேங்க்யூ வெரி மச். சந்திரகாந்த், தேங்க்யூ ஃபார் கம்மிங். பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க சாரோட ரிலேட்டிவ். இருந்தாலும் அவர் வேலைகளில் ரொம்ப மும்முரமாக வேலை செய்கிறாரு. தேங்க்யூ வெரி மச். ஸ்டேஜில் யாராவது ஃபார்ம்ஸ் வாங்கிக்கிறாங்களா? சரி, அது அப்புறம் பண்ணிடலாம் சார். அவங்க சார் அந்த ஃபார்ம் ஸ்டேஜில் கொடுக்குறாங்களாம் எல்லார் முன்னாடியும். ரவிச்சந்திரன் வந்து. வணக்கம்மா. வாங்க. நான் கும்பகோணத்துலேருந்து இன்பராஜ் பேசுகிறேம்மா. நான் கும்பகோணத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் ப்ரெஸ் நம்ம வந்து அவங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிடலாம் நம்ம மெம்பர்ஸோட. ப்ரெஸ், எனி அதர் ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுதா? தேங்க்யூ ஃபார் யோர் சப்போர்ட். அடுத்த மீட்டிங்க்கு கண்டிப்பாக வாங்க. எஜுகேஷனுக்கு இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்குறாங்க அவங்க, அதை நான் பெற்றுக்கொள்கிறேன். தேங்க்யூ ரவி. மக்கள் மேடை ஃபார்ம்ஸ் இதுதான் அவர் கேட்டாங்க இல்லையா? ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஃபார்ம்ஸ் இருக்குது. இது 150 ஃபார்ம்ஸ் ஃபில்அப் பண்ணி சென்னை வட சென்னையிலேருந்து வந்திருக்காங்க, அவங்க கொடுக்குறாங்க. அதை நாங்கள் வாங்கிக்கிறோம். வட சென்னை டீம் ஃபுல்லாக இங்கே இருக்காங்க. அந்த அந்த ஊர் அந்த தொகுதிக்கு வேணுங்கிற வேலைகளை செய்வதற்கு அவங்க வந்திருக்காங்க. அவங்க உங்கள் சார்பாக உங்கள் முன்னாடி அவங்க கொடுக்கணும்னு விரும்புகிறாங்க. அதை நான் வாங்கிக்கிறேன். சென்னை மாவட்டத்தில் துவங்கிறதுனால அவங்க உங்கள் முன்னாடி எங்களுக்கு கொடுக்குறாங்க. அது ஏற்கனவே ஃபார்ம்ஸ் வந்துட்டே தான் இருக்குது.
ஸோ தேங்க்யூ வெரி மச் ரவி. காட் பிளெஸ் எவ்ரிபடி. நாராயணா, தேங்க்யூ தேங்க்யூ. சரி, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மற்றபடி நம்ம மெம்பர்ஸ்குள்ளே பேசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஒர்க் இருந்தாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். ப்ரெஸ்ஸுக்கு மட்டும் நம்ம அவங்க மற்ற வேலைகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு வேணுங்கிற வேலையை முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. கடைசியாக அந்த ப்ரோக்ராம் ஃபார்மேட்டில் என்ன முடிக்கிறோன்றத சபிதா அது எனி ஃபர்தர் டீட்டெயில்ஸ்? ரியாஸ், எனிதிங் ஃபார் த ப்ரெஸ்? இங்கே வாங்க, பேசாதவங்க முன்னாடி வாங்க, நீங்கள் கண்டினியூ பண்ணலாம். யார் இன்னும் ஏதாவது வேர்டு சொல்லணும்னா? கிரி, ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் நீ ஒரு வார்த்தை சொல்லிடலாம். ஸ்ரீராம் ஃப்ரம் ரோட்ரி வர சொல்லியிருந்தோம். ஹேஸ் ஹி கம் ஆன் ஸ்டேஜ்? ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சந்திரசேகர். கைஃபா கடைமடை ஃபார்மர்ஸ் இன்டகிரேட்டட் அசோசியேஷன் இந்த